அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி முதல் புதன் நீட்சம் பெறுகிறார். ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனை புதன் பகை கிரகமாக பார்த்தாலும் ராசியின் அதிபதியான சந்திரன் அவரை நட்பு கிரகமாக பார்ப்பது, அவர் இந்த தருணத்தில் நீட்சம் பெறுவது நிச்சயமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைவது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு முற்றிலும் விலகுகிறாருங்க. ஆனால் அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வந்தாலும் கூட அங்கு நீச்சம் பெறுவதுதான் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெறுவதால் சில எதிர்பாராத தடைகளையும் உணர்ச்சி பூர்வமாக சில சிக்கல்கள்ல மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பும் உருவாகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் சப்தம பார்வையால் 3ஆம் இடமான வெற்றிக்கு உரித்தான இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள்ல தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கான சாத்தியக்கூறு மிக அதீதமாக உள்ளது என்பதை தெளிவாக கடகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க புதன். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கணக்கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க. அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க. 2ஆம் தேதி முதல் நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும், தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர். அந்த ஒற்றர்களில் ஒருவன் வந்து நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார், அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர், யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு 100க்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார். அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க. இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் 101வது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார். அவரை பார்த்த ராஜா, எனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க, இறைவனுடைய ஆசீர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நினைக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் கூட 100 முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க. கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார். இருந்தாலும் அந்த யாக வெற்றி பெறாமல், இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது. இதை கண்டு அவர் வருந்துகிறார். ஆனால் அந்த ராஜா, இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து விதிகளையும் கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது. இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு. இறைவன் அங்கு தோன்றுகிறார். இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். என்னுடைய ராஜ்யமும் பிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார். இப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நான் முதல் முறை ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன், இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள், இவர் பல முறை முயற்சி
முயற்சி செய்திருக்கிறார், ஏன் தோன்றவில்லை என்று கேட்க, இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் உன்னுடைய சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால், ஆனால் அவரோ அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார். அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது. அதனால்தான் நான் தோன்றவில்லை. அவர் ஒரு முறை, இருமுறை, 100 முறை அல்ல, லட்சம் முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடைய விடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீச்சம் பெறக்கூடிய புதன். மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் இருக்கின்றன. சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர். ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறது. ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெறுவது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் ஒரு வகையில் ராசிக்கு சகாயமானவராக இல்லாத புதன் நீச்சம் பெறுவதால் சில நன்மைகள் கிடைத்தாலும் கூட அவை பெரிய அளவிற்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக இல்லை என்பதை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையில்லாத கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல இயலாத ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடும் தேவையில்லாத முரண்பாடான சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது. அது மட்டுமல்லாது அலைச்சல் அதிகரிக்கும். இதன் காரணமாக ஆரோக்கிய தொல்லையையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தைரியஸ்தானமாகிய 3ஆம் இடம் உத்தம பார்வையால் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைத்தாலும் பல சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதிர்ச்சியாக உள்ளது என்பதை புதன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதலன் காதலிகளுக்கிடையே தேவையில்லாத கருத்து மோதல்களும் இந்த கருத்து மோதல்கள் காரணமாக காதல் முறிவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக நண்பர்கள் கூட பகைவர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருப்பதால் இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவர் மிக விரைவில் அஷ்டமஸ்தானத்தில் சனியுடன் இணைகிறாருங்க. எனவே அரசியல் சார்ந்த பணிகள்ல மறைமுகமான பல சூழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளது. எனவே அரசியல் சார்ந்த பணிகள்ல நன்கு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மிக முக்கிய கடினமான காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதிலும் கலைத்துறை சார்ந்த பணிகள்ல திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் 3ஆம் நபர் தலையிட்டால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறை, தொழில், வியாபாரம், உத்தியோகம் என எதுவாக இருந்தாலும் 3ஆம் நபர் தலையிட்ட நிச்சயமாக தவிர்த்திடுங்க. அவரால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உள்ளது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவற்றை மற்றவர்களிடம் பகிராதீங்க. அதற்கு தீர்வு கிடைக்காது. மேலும் குழப்பம் அடைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பங்குதாரர்களுக்கிடையே சில கருத்து மோதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் பெரிய அளவிற்கு தோல்வி இல்லை என்பதை தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் இந்த தருணத்தில் சனி, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் மட்டுமல்லாது ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் சாதகமற்ற இருப்பதால் கடகராசிக்காரர்களுக்கு சற்று போதாத காலம் என்றே சொல்லிவிடலாம். எனவே அதீத விழிப்புணர்வு, உத்தியோக ரீதியாக
ரீதியான பணிகள்ல மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விழிப்புணர்வுடன் நிச்சயமாக செயல்பட வேண்டும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 7ல் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சில சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதீத கவனமும் விழிப்புணர்வும் இந்த தருணத்தில் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சிறு கவனக்குறைவு கூட மதிப்பெண் சிதறலாக மாறிவிடும். எனவே பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுங்க. இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்லாது மற்றவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களால் இயன்றவரை ஏதேனும் உதவி செய்தால் நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு